ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சரியான நேரத்தில் சரியான தெளிவுகளோடு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து வாழ்க்கையில் அது தேவைங்க. அன்பாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், பரிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இது எல்லாம் முக்கியம். நம்முடைய வெற்றிகளும் நமக்கு முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிகள் நமக்கு தேவைதானே. நாம் இருக்கிற இடத்தில் நாம் அடைய வேண்டிய உயரங்களை யாராவது ஒருவர் தடுத்தார் என்று சொன்னால் அதோடு முட்டி மோதி அந்த இடத்தில் போய் நின்று நான் இங்க நிற்பேன் என்று சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமா இல்லையா? அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் கதைக்குள்ளே இருக்கிற கதைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எந்த காலத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் வாழ்க்கையில் பிரிவுகள் வரும். பிரிவு வந்தா என்ன செய்யணும்? ஓன்னு உட்காந்துட்டு அழணும் இல்லை? இது சின்ன பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போடுறது, ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப். என்ன வயசுன்னு பார்த்தா 17 வயசுங்க. அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்ல? வாழ்க்கையில் பிரிவுகள் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கே தெரியாத நாம் எப்படி சொல்லிக் கொடுக்கறது? பையனுக்கு திருமணம் ஆகிட்டா இந்த அம்மா ஓன்னு அழுவுது. ஏமா பையன் எங்கேயா போகிறானா? அதே வீட்டில் தான் இருக்க போகிறான். எதுக்கு அழற? என்னதான் இருந்தாலும் அவனுக்குன்னு இன்னொருத்தி வந்துட்டா என்னை இன்னுமே கவனிப்பானோ மாட்டான். நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் விலகணுமா இல்லையா? வாழ்க்கையில இருந்து எதுட்டு விலகணும்? எல்லாத்திலிருந்து விலகணும். அப்படி நீ விலகினால் தான் உனக்கு மன நிம்மதி இருக்கும். அது ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எதுக்குங்க மாலை போட்டு வீட்டுக்கு கொண்டு விடுறாங்க? அன்னைக்கு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, எதுவுமே உண்மை இல்லை. எல்லாரும் பேசி மாலையை போட்டு வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துட போறாருன்ற ஒரே பயத்தில். நான் இல்லாட்டா இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா நடக்குது, ஒரு குறையும் இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் சிலவற்றை பிரிந்து செல்ல வேண்டி இருக்கிறது. முதல்ல நமக்கு அந்த மன தயாரிப்பு வேண்டும். அப்படிதான் பிரிவுகள் அப்படித்தான் இருக்கும். மகாபாரதம் அதற்கான ஒரு கதையை சொல்லுகிறது. ஒரு சமயம் அர்ஜுனன் பால்குனி என்ற பெயரோடு ஒரு பெண் உருவத்தில் இருந்தான். அவன் பல உருவத்தில் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருந்திருக்கான். பால்குனி என்ற பெயரில் ஒரு பெண் உருவத்தில் அவன் இருந்தான், நார்த் ஈஸ்ட் பகுதியில். அந்த இடத்துல இருந்த மன்னனுக்கு மகன் கிடையாது. அப்போ மகன்கள் ரொம்ப அவசியம்னு அவங்க நினைச்சாங்க. அந்த தலைமுறை அவனுக்கு ஒரு மகள் பிறந்தா. அது மகள்னே வெளியில சொல்லாம எனக்கு மகன் தான் பிறந்தான்னு சொல்லி பொண்ணையே பையன் மாதிரி அலங்கரித்து வளர்த்துட்டு இருந்தான். அவள் பேர் சித்ராங்கதா. ஆனால் அந்த பேரை சித்ராங்கதன்னு மாற்றி எனக்கு மகன் தான் இருக்கான், மகளே இல்லைன்னு சொல்லி. அப்போ ஒரு பெண் ஆண் உருவத்தில் இருக்கிறாள் சித்ராங்கதன், ஒரு ஆண் பெண் உருவத்தில் இருக்கிறான் பால்குனி, அது அர்ஜுனன். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் தெரிஞ்சிருது. ஓ நீ ஆண் இல்லையா, நீ பெண்ணா? ஓ நீ பெண் இல்லையா, நீ ஆணா? ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செஞ்சு அவங்களுக்கு பப்ருவாகன் என்ற குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு இவன் பல நாள் பெண் வேஷம் போட்டுட்டானா, இவன் மனதளவில் பெண் மாதிரி ஆயிட்டான். எந்நேரமும் பிள்ளை தூக்கிட்டு திரியிறான். அரண்மனையில் எவ்வளவு தாதிகள் இருப்பாங்க, எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க, யார்கிட்டையும் பிள்ளைய கொடுக்க மாட்டான். இவனே இடுப்பில் பெண் தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு இவனே வச்சிருக்கான் பிள்ளைய. அரண்மனையில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்தினாபுரத்திலிருந்து ஓலை வருது, அர்ஜுனா சண்டை வரப்போகிறது, நீ தயாரா என்று ஓலை வருகிறது. அர்ஜுனன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பர்பஸே அந்த சண்டை தான். பாக்கி செய்யறதெல்லாம் சைடு வேலை தான். ஓலை வருகிறது. வந்த உடனே மனைவிட்ட போய் சொல்கிறான், ஓலை வந்து விட்டது, நான் ஊருக்கு போனேன். அவள் சிரிக்கிறான். அப்படிதான் சொல்லுவீங்க, வாசல் மட்டும் போய் திரும்பி வந்துடுவீங்க. இந்த பையனோட்ட உங்களால் இருக்க முடியாது தானே. மாமனார்கிட்ட போய் சொல்கிறான், நான் கிளம்பணும் மாமா, என் மனைவியும் பிள்ளையும் நீங்கள் பத்திரமா பார்த்து. அதெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க மாப்பிள்ள, பிள்ளையை விட்டு 5 நிமிஷம் இருக்க முடியாத ஆள் எங்கே போக போகிறீங்க? அரண்மனையில் யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இவராவது பிள்ளை விட்டு போகிறது. கிளம்புகிற நாள் வந்தது. அர்ஜுனனும் அவனுடைய நண்பனும் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு போகிறார்கள். போகிற வழியில நண்பர் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், பார்த்தா நீ வரமாட்டாய், நீ வரமாட்ட. குதிரையில் ஏறுற நேரத்தில் உன் பையன் அப்பா அம்மா போடிடுவ, நீ நான் தான் தனியாக அஸ்தினாபுரத்துக்கு போகிறேன். அர்ஜுனன் பதிலே சொல்லலை. அந்த குதிரைகள் அங்கே நிற்கிறது. அர்ஜுனனுடைய மனைவி பிள்ளை வச்சு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. அவங்க அப்பா ஓடி வந்துடுவார், பாரு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஓடி ரிட்டர்னில் வராரா இல்லையான்னு மாத்திரம் நிற்பார். அர்ஜுனன் குதிரையில் ஏறினான். அவனுடைய குதிரையை அப்படி பண்ண உடனே அது கிளம்பி போச்சு. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் போனான். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனுடைய ஃப்ரெண்டால் அதை தாங்க முடியல. அவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். அந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற அந்த மன்னனும் அர்ஜுனனுடைய மனைவி அந்த சின்ன குழந்தை ஃப்ரெண்டுக்கு அழுக வருது. அப்படி அழகான். பார்த்தா நீ மனுஷனா, நீ மனுஷனாடா, திரும்பி கூட பார்க்காம வரியாடா, எப்படிடா முடியுது? நெஞ்சில போட்டு வளர்த்தியாடா பிள்ளைய 3 வருஷம், திரும்பி கூட பார்க்காம வரியாடா, என்னடா ஆச்சு உனக்கு? அர்ஜுனன் சொன்னான், உறவின் மேன்மையை அறிந்தவர்கள் தான் பிரிவையும் சரியாக செய்ய முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான். ஏன்? பிரிவு அவன் தேடி போனதல்ல,
ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீ இருக்கனாக்கா, எங்க அக்கா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நான் ஒரு நாள் கூட எங்க அம்மா விட்டு இருந்தது இல்லை, எங்க பையனை விட்டு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். பிரிவுகள் வாழ்க்கையில் கட்டாயம் நேரும். சில தற்காலிகமானவை, சில நிரந்தரமானவை. இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்க. 13 வயசுல சொல்லுங்க, 14 வயசுல சொல்லுங்க. அது ரொம்ப சின்ன பிள்ளை, அதுக்கு அது ஒண்ணுமே தெரியும். உங்களோட நிறைய தெரியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களோட அவருக்கு நிறைய தெரியும். இதை பாருமா, வயசுன்றது ஒன்று இருக்குது, ஏதாவது ஒன்று வரும். ஆனால் அதில் ஏதோ தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்காக நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன், இந்த உயிரையே வெறுது, அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வரும் போகும். ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வரும்டா கண்ணு, ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும்டா கண்ணு. வாழ்க்கை ரொம்ப பெருசு. தப்பு செய்யாத, ஜாகிரதையாயிரு. ஒரு வேளை அப்படிதான் வந்துட்டா இட்ஸ் ஓகே. பிரிவிலே நீ நகர்கிற போது எது நகர வைத்தது அர்ஜுனனே? பர்பஸ். அவனுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நோக்கி நடக்கிற போது உறவுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வரும் என்கின்ற சமநிலை அவன் மனதில் இருந்தது. மனதில் சமநிலை இருக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். மகாபாரதம் என்ற பெருங்கதைக்குள் நாம் காணுகின்ற சின்ன சின்ன கதைகள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. பராசர முனிவன் ஒருத்தர் மகாபாரதத்தில் வர்றார். அவர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு பராசர மாலான்னு ஒரு நூல் எழுதினார். படாத பாடுபட்டார் அந்த நூலை எழுத. இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய புத்திசாலிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம் அது. இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அதை அரங்கேற்றம் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவையில் எல்லாரும் வந்தாங்க, கைதட்டி அவருக்கு மாலையெல்லாம் போட்டாங்க. அன்று இரவு அவருக்கு படு சந்தோஷம், எவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறார். தூக்கம் வரல. வெற்றி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது, தோல்வி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது மனுஷனுக்கு. ரெண்டும் தூங்க விடாது. அன்றைக்கி வெற்றி, தூக்கம் வரல, காட்டுக்குள்ளே போகிறாரு. அருமையான புல்லாங்குழல் இசை. யாருடா இந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே போகிறாரு. அந்த காட்டில் இருக்கிற ஒரு இடைச்சிறுவன், ரொம்ப ஏழை. அவன் அந்த கிளாஸுக்கு போய் காசு கட்டி ஃப்ளூட்டெல்லாம் கற்றுக்கிற அளவுலாம் அவனுக்கு வசதியே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏழை பையன். அவனா சும்மா அந்த நாணலில் ஒரு புல்லாங்குழல் பண்ணி வாசிக்கிறான். தெய்வீக கானமாக இருக்கு. அந்த மியூசிக் எவ்வளோ நல்லா இருக்குன்னா, அவன் எந்த மரத்தில் சாஞ்சிருந்தானோ அந்த மரத்தினுடைய கிளையே தாழ்ந்து வந்து அந்த பாட்டை கேட்குது. அந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் காலையில் மலர்கிற பூக்கள், ஆனால் இந்த சங்கீதத்தை கேட்டு இரவிலே அந்த பூக்கள் மலர்கின்றன. அப்படிப்பட்ட சங்கீதம். அவன் தன்னை மறந்து வாசிக்கிறான். இதை பார்த்த உடனே பராசர முனிவர் அப்செட் ஆயிட்டார். கலைஞர்களே இப்படித்தான், வேற ஒருத்தருக்கு கை தட்டிட்டா தாங்கிக்கவே முடியாது. நான் கூட நல்லா தான் செஞ்சேன், இருந்தாலும் இப்போ பராசர முனிவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கேன், இவன் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண பையன், இவனுடைய சங்கீதத்துக்கு இயற்கையை தலை வணங்குகிறது. என் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே உலகத்தில் 3-4 பேர் இருந்தால் ஜாஸ்தி, நான் பண்ண வேலையே வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த நூல் சுவடிகள் எல்லாத்தையும் தீயில போட்டு கொளுத்த போகிறார். அப்போ நாரத முனிவர் வந்து நிறுத்தி, என்ன செய்கிற நீ? எல்லாத்தையும் கொளுத்துறேன். ஏன் கொளுத்துறேன்? அந்த சிறுவன் செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியலையே, அவனுடைய இசைக்கு இருக்கிற பெருமை என்னுடைய நூலுக்கு இல்லையே. நாரதர் சொன்னார், பராசரா என்ன செஞ்சுட்டு இருக்க நீ? இந்த காடு இருக்குல்ல, சுற்றிப்பாரு. இந்த காட்டில் யானை எப்படி நடந்து வரும்? எப்படி நடந்து வரும்? கால் அதிர நடந்து வரும். அது நடந்தாலே ஒரு 2 மரம் கீழே விழும், அவ்வளோ பெரிய யானை இருக்குது. இதே காட்டில் தேன் சிட்டு இருக்கே, நீ பார்த்துருக்கியா? ஆமாம் பார்த்துருக்கேன். அந்த தேன் சிட்டு பறந்து போகிற தடம் கூட இல்லை. இல்லை, தேன் சிட்டு பறந்து போனால் கூட நமக்கு தெரியாது, நம்ம கண்ணு முன்னா போனால் கூட நமக்கு தெரியாது, அவ்வளோ சின்னது அது. ஆனால் இந்த காடு காடாக இருப்பதற்கு யானையும் தேவை, தேன் சிட்டும் தேவை தானே. அப்படித்தான் அவனுடைய திறமை அவனுக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. உன்னுடைய திறமை உனக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. 2 பேருமே இந்த உலகத்துக்கு தேவை.